காந்தியின் சத்திர சிகிச்சை நிபுணர். இந்த மார்பக புற்றுநோய்கள் சம்பந்தமான சத்திர சிகிச்சை சம்பந்தமான சில விஷயங்களை சொல்லணும். டாக்டர் சொன்னது போல சத்திர சிகிச்சை நிபுணருக்கும் இந்த மார்பக புற்றுநோய்களை நீங்கள் எவ்வளவு எளியாக அதை கண்டுபிடிக்கிறோமோ அவருக்கு தவிர நாங்கள் நல்ல ஒரு விளைவு அவுட்கம்மை தர முடியும் ஆபரேஷன் செய்வதால். அதாவது இந்த இந்த மார்பக புற்றுநோயை வந்து மிகவும் எளியான, அதாவது ஆரம்ப நிலையிலேயே நாங்கள் கண்டறியப்பட வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமானது. அவ்வாறு கண்டறியப்பட்டால் அது முற்று முழுதாக நாங்கள் சாதாரண மனிதமாக குணமாக்க முடியும். தற்பொழுது இந்த மருத்துவ வளர்ச்சியில் சத்திர சிகிச்சைகளை தவிர பலவிதமான சிகிச்சை முறைகள் மார்பக புற்றுநோய்க்கு இருக்கின்றது. அவர்கள் எல்லாவற்றையும் பாதிப்பதன் மூலம் நாங்கள் முற்று முழுதான நோமலான ஒரு ஆட்களாக சிறியான ஆட்களாக வர முடியும். ஆனால் முக்கியம் செய்ய வேண்டியது அந்த புற்றுநோயை மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியப்பட வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமானது. நான் சொல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு வேலையும் அதுதான். மற்றது முழுக்க மருத்துவங்கள் பார்க்கும் மக்களாகவும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும் செய்ய வேண்டிய வேலை அந்த புற்றுநோயை மிகவும் ஆரம்ப கட்டத்தில் கண்டறிவதற்கான முழு வழிமுறைகள் சமூகமும் தனியாக்களும் செய்யப்பட வேண்டும். இரண்டாவது, இந்த புற்றுநோய் கண்டறியப்பட்ட பின்னர் அவர்களுக்கு மிக முக்கியமான கன்சர்ன் என்று சொல்வது பயம் என்னென்று சொன்னால், எங்களுடைய மார்பகம் முழுவதையும் அகற்றி விடுவார்கள். மார்பகம் முழுவதும் ஆரம்ப நிலையில் நாங்கள் அதை கண்டறியப்படும் பொழுது மார்பகம் முழுவதும் அகற்றப்பட வேண்டிய தேவை இல்லை. அவர் மார்பகம் முழுவதும் அகற்றப்பட்ட அழகு குறைந்து போகணும்னு சொல்லி அந்த மருந்தம் கண்டறியப்பட்ட பின்னர் மருத்துவ சிகிச்சைகளை பெற்று பெறாமல் திரிவார். இதுதான் இரண்டாவது மிக முக்கியமான பிரச்சனை. ஆகவே மார்பக நிலையில கண்டறியப்பட வேண்டும். அப்படி கண்டறியப்பட்டால் நாங்கள் முழுவதும் மார்பகத்தை அகற்ற வேண்டிய தேவை இல்லை. அந்த தனியான அந்த பாதிக்கப்பட்ட பாதியை மட்டும் அகற்றி முற்று முழுதாக சீராக்க முடியும். இதனால் நீங்கள் அதை அந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்பட வேண்டும். முதலாவது நாங்கள் ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட வேண்டும். இரண்டாவது, கண்டறியப்பட்டால் மார்பகம் முழுவதும் அகற்றப்பட வேண்டும் என்று கட்டாய தேவை இல்லை. ஆனால் நாங்கள் மிகவும் பிந்திய நிலையிலே கண்டறியப்பட்டால் அவ்வாறு அகற்றப்பட வேண்டிய ஒரு கட்டம் தான். இது ரெண்டும் தான் மிக முக்கியமான நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சமூகத்திற்கும் சொல்ல வேண்டிய வேலை என்று நான் நினைக்கிறேன். ஆரம்ப நிலையை கண்டறிந்து அதனை நாங்கள் சீராக்குகின்ற பொழுது நாங்கள் முழுமையான மார்பகத்தை அகற்ற தேவையில்லாத ஒரு நிலையில வர்த்தம் செய்யலாம். வணக்கம்.